துலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பான ஆன்மீக அன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் ஜெயித்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கொள்கையோட இது நாள் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ராசி அப்படின்னா அது துலாம் தான். ஏன்னா தோல்வியை பார்த்து 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 இந்த முயற்சியிலையாவது நமக்கு வெற்றி கிடைச்சிராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையே தன்னுடைய வாழ்க்கையை இது நாள் வரைக்குமே நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அந்த தெய்வமே உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. இது நாள் வரைக்கும் சனீஸ்வரர் தடைகளை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். அப்பேற்பட்ட சனீஸ்வரன் நீங்க வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான வழிகளை உங்களுக்கு காட்டப் போகிறார். உங்களுக்கு எந்த வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பை தவற விடாம நிராகரிக்காம நீங்க அதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறும். எந்த ஒரு வேலையில் நீங்க நியாயமா இருந்ததுக்காக இது நாள் வரைக்கும் மன உளைச்சலும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதே வேலையில் உங்களுடைய கௌரவம் உயரப்போகிறது. நீங்கள் நியாயமாக இருந்தது சரிதான் அப்படின்னு அன்று உங்களை ஏசிய வாய் மறுபடியும் இன்னைக்கு உங்களை போற்றும், மிகப்பெரிய அளவில் போற்றும். துலாமுடைய அந்தஸ்து உயரப்போகுது. மரியாதை மதிப்பு நிச்சயமாக உயர்ந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நிம்மதியாக வாழ முடியும், அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். துலாம் உங்களுடைய வாழ்க்கையில் 2025 முதல் நிம்மதியாக வாழ முடியும். எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முறையில் நிச்சயமாக அமையும். இது நாள் வரைக்கும் இழுபறியாகவே இழுத்து கொண்டிருந்த வழக்குகள் மன உளைச்சலே உங்களுக்கு கொடுக்காம நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமான ஒரு முடிவு உங்களுக்கு அமையும். மிகப்பெரிய அளவில் ஒரு மன தெளிவு உங்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் மன தெளிவே இல்லாமல் ஏன் இதை பண்ணணும், இதை பண்ணலாமா வேணாமா, இவங்க கிட்ட நாம் பழக்க வழக்கம் வச்சுக்கலாமா கூடாதா, இவங்க கிட்ட நாம் இதை சொல்லலாமா சொல்ல வேணாமா அப்படின்னு 2 முடிவுகளை ஒரே சமயத்தில் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இனி அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ராகு உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியங்களை தள்ளி போட்டாலும் நீங்கள் செய்த தர்மம் நிச்சயமாக அந்த விஷயத்தில் இருந்து உங்களை காக்கும். அதுதான் குரு பகவான். மிகப்பெரிய அளவில் குருவுடைய சாதகமான பார்வை துலாமுக்கு இருக்கும் பட்சத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை, கோடான கோடி நன்மைகள் துலாமுக்கு நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்க போகுது. குடும்பத்தில் எந்த விதமான சண்டைகளுமே இருக்காது. 2025 முதல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். தயவு செய்து 3, அதாவது முச்சந்தியில் அமையக்கூடிய விநாயகர் இல்லைனா அரச மரத்து விநாயகராக தேடி கண்டுபிடிச்சி வெறும் 3 அருகம் பிள்ளையும் ஒரு தேங்காயையும் உடைச்சிட்டு வாங்க. உங்களுடைய அனைத்து விதமான வினைகளையும் அந்த வினை தீர்க்கும் விநாயகர் சுட்டு எரிப்பார். சனி பகவான் உங்களுக்கு ரோக சனியாக இருக்கும் பொழுது அனைத்து விதமான ரோகங்களும் நிவர்த்தியாகும். அனைத்து விதமான சத்ருக்களும் அழிவார்கள். மிகப்பெரிய அளவில் சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தினம் நினைப்பாங்க, துலாம் எப்படியாவது தடுக்கி விழுந்துட மாட்டாங்களா, இவங்க இந்த தொழிலை ஆரம்பிக்கிறாங்களே இவங்களுக்கு இதில் நஷ்டம் ஏற்பட்டுடாதா அப்படின்னு எத்தனையோ பேர் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்கள் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் அப்படி 10 அடி தள்ளி போனதும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையான எதிரிகள் நிச்சயமாக உங்கள் கண் முன்னாடியே அழிந்து போவதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எதிரிகள் இருந்தால் வெற்றி பெறுறது கஷ்டம். எதிரிகளே இல்லை அப்படின்னா போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவது ரொம்ப சுலபம். அந்த அளவுக்கு உங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையுமே சனீஸ்வரனே விலக்கப் போகிறார். தடைகளை ஏற்படுத்துவதும் அவர்தான். தடைகளை விலக்கி அபாரமான வளர்ச்சியை நோக்கி உங்களை நகர்த்துவதும் அவர் மட்டுமே தான். துலாமில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள், அதுலேயும் பெண்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நீதி நேர்மையாக வாழ்க்கையில் வாழ்கிறது அவ்வளவு ஒரு தவறான செயலா, எல்லார் மாதிரியும்
தப்பான ஒரு முடிவுகளை எடுத்து கெட்டவங்களுக்கு துணை போனாதான் இந்த உலகம் நம்மளை போற்றுமா இல்லைனா தூற்றிக்கிட்டே தான் இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக கிடையாது. அந்த தராசை போல நீங்கள் உங்களுக்கான ஒரு நிலையில் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் சரியான முடிவு. அதற்கான பலனை இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்காமல் வேணால் போகலாம், நிச்சயமாக உங்களுடைய சந்ததி அதற்கான பலனை அனுபவிக்கும். அதாவது மாதா பிதா செய்வது மக்க மடி மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் செய்யக்கூடியது, நீங்கள் நியாயமாக இருக்கக்கூடியது, நீங்கள் நீதியை கடைபிடிப்பது, இவை அத்தனையின் பலனையுமே உங்களின் பிள்ளைகள் அனுபவிப்பாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு நீதிமான் அப்படின்னே சொல்லலாம் துலாமில் இருக்கக்கூடிய அன்பான அன்பர்களை. கடந்த காலத்தில் நீங்கள் போராடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகுது. இனி என்ன கவலை வேணும்? சந்தோஷமாக இருங்க. வினை தீர்க்கும் விநாயகர் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாரு. மிகப்பெரிய அளவில் நீங்கள் உயரத்தை நோக்கி நகர போகிறீங்க. அப்படி நகரும் பொழுது ரொம்ப கவனமாக நகரணும். வேகம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு விவேகமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சமநிலை அப்படின்னு நினச்சி ஒரு நிலத்தில் காலை வச்சிங்கன்னா அந்த நிலம் புதைக்குழியாக மாறியது எத்தனையோ. அதனால் எங்கே பள்ளம் இருக்குது அப்படின்றத நிதானமாக பார்த்து சுதாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்யுங்க. யாரை நம்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ப ஆரம்பிங்க. எந்த தொழிலில் முதலீட்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலை தாராளமாக ஆரம்பிங்க. பிள்ளையாருக்கு ஒரே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ஆரம்பிங்க. அதில் எந்த விதமான தோல்வியுமே வராது. இனி துலாம் சறுக்கி கீழே விழவே விழாது. குடும்பத்தில் 1000 பேர் உங்களை 1000 சொல்லட்டும், நீங்கள் யாருக்குமே எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காதீங்க. எல்லார் சொல்கிறதையும் நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அவங்க இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு கட்டளை இடுவாங்க, அடிமைத்தனம் பண்ணுவாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் அடிமையாக நடிச்சிட்டு போங்க, அதில் எந்த விதமான ஒரு கஷ்டமுமே இல்லை. அப்படி நடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு பாருங்கள். அவங்களே உங்களுடைய செயல்களை பார்த்து இதுக்கு மேலேயும் உங்களை அடக்கி ஆள முடியாது அப்படின்னு அவங்களே புரிந்து கொள்வார்கள். மிகப்பெரிய அளவில் துலாமில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு மன நிம்மதியோட உங்களுடைய குடும்பத்தில் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. கணவர் இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்த காலமெல்லாம் மறைஞ்சி போச்சு. இனி உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பொறுமையாக கேட்பாங்க. அப்படி உட்கார்ந்து கேட்கும் பொழுது உங்களுடைய மனதில் மாபெரும் மலையை வென்றதற்கு ஈடான ஒரு சந்தோஷம் வரும். இந்த ஜகத்தில் தெய்வம் படைத்த பொக்கிஷம் அப்படின்னா 12 ராசிகளிலேயே முதல் இடத்தை பெறுவது அது துலாம் மட்டுமே தான். ஏன்னா எப்பயுமே ஒரு நடுநிலையான இடத்துல மாட்டிக்கிட்டு இந்த பக்கமும் நெருங்கிய சொந்தமாக இருக்கும், இந்த பக்கமும் ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருக்கும். யார் பக்கம் நின்று பேசுறது அப்படின்னு தெரியாமல் மாட்டி தவித்த நாட்கள் எத்தனையோ பல. அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை தெய்வமே வந்து கட்டி அணைச்சி காத்து ரட்சிக்க போகுது. துலாம் எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். துலாம் இது நாள் வரைக்கும் ஏங்கிக்கிட்டு இருந்த ஆசைகள் நிறைவேறும். 2025 உங்களுக்கான ஆண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை தொடங்குறீங்க அப்படின்னா தயவு செய்து குலதெய்வத்தை போய் ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க. துலாமில் இருக்கக்கூடிய அநேக அன்பர்கள் குலதெய்வத்தை திரும்பி பார்க்காம இருக்கிறீங்க. அந்த தெய்வம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் நின்னா போதும், உங்களை கையை பிடிச்சி மேலே தூக்க தயாராக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வமே உங்களை கூப்பிடுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தயவு செய்து குலதெய்வத்தை நாடி போங்க. சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் கஜமுகநாதனே போற்றி, ஓம் வினை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி. நன்றி.